ஹாப்ரின் வணக்கம். நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன். ஓகே, இது இம்பார்ட்டன்ட். ஓகேவா, இந்த லா ஃபஸ்ட் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் பார்க்க, இஃப் தி நெட் ஆக்சலேரேஷன் நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆன் அ பாடி இஸ் ஜீரோ, இட்ஸ் ஆக்சலேரேஷன் இஸ் ஜீரோ. ஆக்சலேரேஷன் கேன் பி நான் ஜீரோ ஒன்லி இஃப் தெர் இஸ் எ நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆன் த பாடி. அதாவது ஒரு பாடி இருக்குது, அந்த பாடிக்கு நார்மல் ஃபோர்ஸ், ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ், கிராவிட்டி ஃபோர்ஸ் எதுவுமே ஜீரோவாக இல்லை அப்படின்னா மட்டும்தான் அங்கே என்ன இருக்குது, மூவிங் இருக்கும். ஓகேவா, ஆக்சலேரேஷன் அப்படிங்கிற ஸ்பீட், அந்த ஸ்பீடை ரெகுலேட் பண்ணுவோம்ல, ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுவோம்ல, அது இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த ஃபோர்ஸ்லாம் இருக்கும்போது மட்டும்தான். ஓகே, அப்புறம் பாருங்க. ஓகே, இந்த செகண்ட் லா ஆஃப் மோஷன், இந்த ஃபர்ஸ்ட் லா டெஃபினேஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இல்லை டெஃபினேஷன் இதாக இருக்கும். இதுதான் எவ்ரி பாடி இந்த இருக்குல்ல. ஸோ இதை பாருங்கள், எவ்ரி பாடி கண்டினியூவஸ் டு பி இன் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் அல்லது ஆஃப் யூனிஃபார்ம் மோஷன் இன் எ ஸ்ட்ரேட் லைன் அன்லெஸ் கம்பல்ட் பை சம் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் டு ஆக்ட். அதாவது ஒரு பாடி இந்த ரெஸ்ட்லேயே இருக்கும், ஒரு பாடி இருக்குது, ரெஸ்ட்லேயே தான் இருக்கும். அன்லெஸ் இந்த ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகி அந்த பாடியை தள்ளுற வரைக்கும். ஓகேவா, ஸோ அது வரைக்கும் அந்த பாடி ரெஸ்ட்லேயே தான் இருக்கும். ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் நியூட்டன். ஓகே, இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள்லாம் பாருங்கள், ஒருத்தர் பண்ணுங்க. நம்ம தெரிஞ்சது தான், டெய்லி பார்க்குறது தான். இந்த புக் அட் ரெஸ்ட் ஆன் டேபிள், புக் இருக்கா டேபிள் மேலே. ஓகே, அப்புறம் பாருங்கள், இந்த கார் மூவிங் வித் யூனிஃபார்ம் வெலாசிட்டி, இந்த நெட் ஃபோர்ஸ் இஸ் ஜீரோ ஈச் கேஸ். இந்த ரெண்டு கேஸ்லுமே நெட் ஃபோர்ஸ் வந்து ஜீரோ. ஏன் அப்படின்னா பொருள் மூவவே இல்லை, இது யூனிஃபார்மில் இருக்குது, இது வந்து ரெஸ்ட்டில் இருக்குது. ஸோ அப்படிங்கிறப்போ நெட் ஃபோர்ஸ் வந்து ஜீரோ. நெட் ஃபோர்ஸ் எப்போலாம் ஜீரோவாக இருக்கும் அப்படின்னா, ஒரு பொருள் ரெஸ்ட்டில் இருந்துச்சு அப்படின்னா ஜீரோ. அப்புறம் வந்து அந்த பொருள் யூனிஃபார்ம் மோஷன் இருந்துச்சு அப்படின்னா அப்போ ஜீரோ தான். ஓகே, இப்போ முடிஞ்சா. இப்போ இந்த சம பாருங்க, இந்த ப்ராப்ளம் 4.1 என்ன கேட்டிருக்காங்க. an astronaut accidentally gets separated out of its small spaceship accelerating in interstellar space at a constant rate of 100 meter per second. கான்ஸ்டன்ட் ரேட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது இப்போ வானத்தில் ஒரு ஸ்பேஸ் பறக்கு, ஒரு ராக்கெட். ஓகேவா, ஸோ அதுலேருந்து ஒரு அஸ்ட்ரோனட், ஒரு வானவியலாளர் என்ன செஞ்சிட்டார் அப்படின்னா பிரிஞ்சு போயிட்டார். ஸோ பிரிஞ்சு போனது இந்த ஸ்பீடில் அவர் பிரிஞ்சு போகிறார் அப்படிங்கிறது கொடுத்தான் 100 மீட்டர் பர் செகண்ட். ஓகேவா, இப்போது அந்த பிரிஞ்சு போன பிறகு என்ன கேட்டிருக்கான், வாட் இஸ் த ஆக்சலேரேஷன் ஆஃப் தி அஸ்ட்ரோனட் இன்ஸ்டன்ட் ஆஃப்டர் தி ஹீ இஸ் அவுட்சைட் தி ஸ்பேஸ் ஷிப். அதாவது அந்த ஸ்பேஸ் போய்ட்டு வெளியே வந்த பிறகு அவரோட ஸ்பீட் என்னவாக இருக்கும் அந்த இன்ஸ்டன்ட்டில் அப்படி அது கேட்டிருக்கோம். இங்கே பாருங்கள், அஸ்யூம் கொடுத்துருப்பாங்க, இதை ரீட் பண்ணுங்கள். அஸ்யூம் தேட் தெர் ஆர் நோ நியர்பை ஸ்டார்ஸ் டு எக்ஸெப்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆன் ஹிம். அப்போ அந்த இடத்துல கிராவிட்டி இல்லை, ஜஸ்ட்டு மிதந்துக்கிட்டு இருப்போம். ஓகேவா, ஸோ கிராவிட்டி எதுவுமே இல்லை அந்த இடத்துல. அப்படிங்கிறப்போ மிதப்பான், இப்படி ஜஸ்ட் மிதந்துகிட்டே இருப்பான். ஓகே, இப்போ ஆன்சர் பாருங்கள். சின்ஸ் தெர் ஆர் நோ நியர்பை ஸ்டார்ஸ் டு எக்ஸெப்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆன் ஹிம். ஓகே, அந்த கொஸ்டினை கொடுத்துட்டாங்க. எந்த ஒரு ஸ்டார் மூன் எதுவுமே இல்லை பக்கத்தில் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து கொடுக்குறதுக்கு. ஸோ அந்த டயத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, த ஸ்மால் ஸ்பேஸ் ஷிப்ஸ் எக்ஸெப்ட் நெக்லிஜிபிள் கிராவிடேஷனல் அட்ராக்ஷன் ஆன் ஹிம். ஓகே, இந்த இடத்துல அந்த ஸ்பேஸ் ஷிப் அவன் பக்கத்தில் நிற்கும்போது வந்து கொஞ்சம் அளவில் நெக்லிஜிபிள் அமலில் வந்து அவன் மேலே கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து அப்ளை பண்ணோம். அந்த நேரத்தில் அவனோட நெட் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் தி அஸ்ட்ரோனட் ஒன்ஸ் ஹீ இஸ் அவுட் ஆஃப் ஸ்பேஸ் ஷிப் இஸ் ஜீரோ. அதான் நெட் ஃபோர்ஸுமே ஜீரோவாக தான் இருக்கும். அவன் ஸ்பேஸ் ஷிப் விட்டு வெளியே வந்துட்டாலே அந்த இடத்துல எந்த ஒரு கிராவிட்டி இல்லை. ஸோ நெட் ஃபோர்ஸுமே ஜீரோ தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அதனால தான் ஃபைட் தி ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன். அந்த ஃபர்ஸ்ட் லா படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஆக்சலரேஷன் ஆஃப் த அஸ்ட்ரோனட் இஸ் ஜீரோ. ஸோ மூவிங் இருக்குல்ல, மூவ் பண்ணவே மாட்டான், அந்த இடத்துல தான் நிற்பான் அப்படியே. ஓகேவா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.